எல்லாம் பார்க்கத்தான் இந்த பாவில வளர்த்தலாமா? என்ன இருந்து போன பிணத்துக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாளே, அதை விட துணி விஷம் கொடுத்து என்ன சாகடிச்சிருக்க கூடாது. என்ன பெற்றெடுத்த என் தாய் தந்த வீடோட இருந்திருந்தா என்ன இருந்து போன பிணத்துக்கு திருமணம் செஞ்சு அழகு பார்ப்பாங்களப்பா. இந்த மாற்றாதா என்பதால இப்பேற்பட்ட செயலை செய்யறப்பா. அப்பா அப்பா, எத்தனையோ பெண்களுக்கு கோவிலில் அல்ல திருமண மண்டபத்தில் திருமணம் நடக்கும். ஆனா இந்த பாவிக்கு எங்க திருமணம் நடக்க போகுது தெரியுமாப்பா? அப்பா, எனக்கு இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுல திருமணம். அப்பா, இந்த பாவி நான் யாரும் அற்றானதப்பா. எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாதுப்பா. நான் ஓரியா பிறந்த பாவிப்பா. அப்பா, என் தாய் தந்தை இல்லாத வெள்ளத்தில் என்னை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக பிறந்து வளர்த்தீர்களே அப்பா. நீங்க வளர்த்த கடமைக்காக, நீங்க வளர்த்த பாசத்திற்காக அப்பா, உன்னுடைய மகளாக நினைத்து உன்னிடத்தில் ஒன்று கேட்டுட்டப்பா. எனக்கு தவறாமல் நீங்கள் செய்து விடுக்க முடியுமாப்பா. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு இந்த ஏழை கிட்ட என்னம்மா கேட்க போறேன்? கேளம்மா, என்ன வேண்டும் கேள். அப்பா, உனக்கு நான் செய்யறம்மா. அப்பா, ஒரு ஊரிலே ஒரு பிணம் ஒண்ணு இறந்து கிடந்தது. அப்பொழுது அங்க கூடியிருக்கும் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அழுது கொண்டிருந்தார்களாம். அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி எழுந்து சொன்னாலா, அங்கு சாய்ந்து விட்டது, இன்னும் ஏன் இந்த பிணத்தை எடுக்கல அப்படின்னு கேட்டாளா. அப்பா, அதற்கு அதே கூட்டத்திலிருந்து இன்னொரு பெண்மணி எழுந்து என்ன வார்த்தை விடுத்தால் தெரியுமா? என்ன வார்த்தை அம்மா? அப்பா, இந்த பிணத்திற்குரிய சொந்தக்காரி யாரும் வரவில்லை, சொந்த பந்தம் வரவில்லை, உற்றார் உறவர் யாரும் வரவில்லை, அப்பா அண்ணன் தம்பி யாரும் வரவில்லை. அப்பா, பிறந்த விட்டு கோடியே வரணும். அப்பா, இந்த பாவை கிடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் திருமணம் நடக்க போகுதுப்பா. நான் அதையா போக போறேன்ப்பா. கடைசியா உங்களுடைய கருத்தினால எனக்கு பிறந்த விட்டு அம்மா, இந்த கொடுமைய பார்க்கத்தான் இந்த பாவி வளர்த்தடம்மா. அம்மா முகத்தை கூட நீ பார்த்தது இல்லையே. நீ கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ யாரோ இல்லம்மா உனக்கு. நீ ஓரியா பிறந்த பாவிமா, யாரும் இல்லாத அனாத. இந்த ஏழை நான் எடுத்து வளர்த்த பாசத்திற்காக என் கரத்தால உனக்கு தாய் விட்டு கோடியாமா, உனக்கு பிறந்த விட்டு கோடியாமா, உனக்கு பிறந்த அம்மா. ஒரு மகளுக்கு திருமணம் நடக்கும் பொழுது அண்ணனோ தம்பியோ இருந்தா தான் அக்கா தங்கச்சி நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக யானை மீதும் குதிரை மீதும் எண்ணில் அடங்காத சீர்வரிசை கொடுப்பாம்மா. ஆனா நீ நல்லா வாழணும், என் தங்கச்சி நல்லா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா கடைசி வரை நீ நல்லா வாழ்ந்து உனக்கு கொடுக்க வேண்டிய சீர் எது தெரியுமா அம்மா? அம்மா, இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தாய் வீட்டிலிருந்து வரக்கூடிய தாய் வீட்டு கோடி அம்மா, மாதா வீட்டு கோடி உன் மார் மீது விழ வேண்டும், தாய் வீட்டு கோடி உன் தலை மீது விழ வேண்டும். அவளை கொள்ளாதே பத்மாவதி. எடுத்து வளர்த்த பாசத்திற்காக இந்த பாவி உனக்கு தாய் வீட்டு கோடி கொடுமை யாருக்கும் நடக்காதம்மா. நான் எடுத்து வளர்த்த பாசத்திற்காக என் கரத்தால தாய் வீட்டு கோடி அம்மா, தாய் வீட்டு கோடி அம்மா.
தாய் விட்டு கோடி போறேன். அந்த பிரம்மன் என்னுடைய தலையில எடுத்துக்கலாம். நான் இருந்து போன பிடித்த திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த பாவி அப்பா என்னுடைய தலையில் பிரம்மா அவன் எழுதிட்டபடியே அப்பா என்னுடைய தலையில் பிரம்மா அவன் எழுதின விதிப்படியே அப்பா 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 என்னுடைய தலையில் பிரம்மா அவன் எழுதிட்டபடியே அப்பா அப்பா எனக்கு பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம், எனக்கு பொன் பொருள் நகையும் வேண்டாம். என்னம்மா வேணும்? நல்வார்த்தை கூறிவிட்டா நான் நலமுடன் போய் வாரினப்பா. அப்பா இந்த பாவி நான் உன்னை விட்டு பார்க்க போறப்பா. உன்னை விட்டு பெரிய காலம் வந்துருச்சுப்பா. அப்பா போய் வாரே தந்தையினான் போய் வாரே ஐயா. அப்பா இந்த பாவி விட்டு போறியாப்பா? இந்த பாவி விட்டு போறியா? போய் வாரே யாருக்கு இப்ப நிலைமை வரக்கூடாதம்மா. போய் வாரே தந்தையினான் போய் வாரே மாண்ட பிணத்துக்கு மாலை சூட போய் வாரே. செத்து போற பிறத்துக்காமா? அப்பா மாட்டே பிணத்துக்கு மாலை சூட போய் வா. என்னை 10 மாதம் சுமந்தெடுத்தாங்களே என் தாய் தந்தை, அவங்களுக்கு நான் பிள்ளையா பிறக்கலப்பா. அப்பா நான் அவனுக்கு தான்ப்பா பிள்ளையா பிறந்தவன். அம்மா இந்த பாவி அவனுக்கு தான்ப்பா பிள்ளையா பிறந்தவப்பா. பெற்றி எடுத்தார்களே பிள்ளை இல்லை. இந்த பசங்களுக்கு நான் பிள்ளை கிடையாதுப்பா. இந்த பாவிக்காமா? இந்த பாவிக்காமா? அப்பா பெற்றி எடுத்தார்களே பிள்ளை இல்லை. பொண்ணு விட்ட இடத்தை நானும் வளரவில்லை. போய் வாரே தந்தையனா போய் வாரே. அப்பா அம்மா நான் யாரும் அற்றானதப்பா. எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி கிடையாது, எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிடையாதுப்பா. நான் ஓடியா பிறந்தவப்பா. நான் ஒண்டியே பிறந்தவன் தானப்பா. எனக்கு அவன் இருந்து போன பிறத்துக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறா. அப்பா எனக்கு திருமணம் நடந்தா என் சொந்த பந்தம், என் உற்றார் உறவினர்கள், என் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எனக்கு மலர் எடுத்து தூவி என்னை வாழ்த்துவாங்கப்பா. ஆனா இந்த பாவிக்கு அந்த குடுப்பனை கிடையாதுப்பா.
நான் ஓரியா பிறந்தப்பா விப்பா அப்பா அக்கம் பக்கம் உள்ள அக்காமார்களே அக்கம் பக்கம் உள்ள அண்ணன் மகளே அக்கம் பக்கம் உள்ள அண்ணன் மகளே மாண்ட பிணத்துக்கு என்ன பிடிச்சு கட்டுறாங்களே நான் எவ்வளவுதான் தடுத்து நிறுத்தி இறந்து போன பிணத்துக்கு தாலி கட்ட கொண்டு போறேன். பத்மாவதி, நீ யாருக்கு தீங்கு செய்த? நீ ஒரியா பிறந்தது பாவமா? இருக்கும் பொழுது உங்க அம்மா இறந்துட்டாங்களே அது பாவமா? பாதிலே உன்னை விட்டுட்டு ஓடித்தாரு உன் அப்பா. உனக்கு ஏற்பட்ட சோதனை எவ்வளவுமா? பத்மாவதி, பாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன தலை விதி எழுதியிருக்கிறாளோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கம்மா. இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே உனக்கு திருமணம், செத்து போன பிணத்துக்கு நீ தாலி கட்டணும். இது பார்க்கக்கூடிய காலம்மா. இது உலக அறியாத புதுமையாக இருக்கிறது. பத்மாவதி, உன் நல்ல மனதுக்கு நல்லதே நடக்கும். இந்த பாவி என் ஆசீர்வாதமும் இந்த மக்கள் ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு அம்மா. உன் திருமணம் நல்லதா முடிக்கணும் அம்மா. உன்னை தகன செய்ய முடியாமல் உன்னை வைத்துக் கொண்டு நான் அழுது கொண்டு செல்கிறேனே. சோலை கரிங்குயில் ஏவாடுதோ சோடி கிளிரண்டி பாடி பறந்ததா தேடுதோ.
கருக்களில் சோலை கருங்குயிலேமாடினோ சோடி கிளி ரெண்டு பாடி பறந்ததான் தேடுதோ. உன்னோட கண்ணுக்குள் கண்ண வைத்து உலகத்தை கண்டு கொண்டு உன்னோட கண்ணுக்குள் கண்ணை வைத்து உலகத்தை கண்டு கொண்டு உன்னோட நெஞ்சுக்குள் நெஞ்ச வைத்து இந்த உதுரண்டு வாழுதம்மா கருக்களில் சோலை கருங்குயில் ஏவாடுதே சோடி கிளி ரெண்டு பாடி பறந்தது தானே. ஆண்டவா இறைவா, நல்லவர் வாழக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டின் தலையெழுத்தான். உள்ளத்திலே வஞ்சமும் புதட்டிலே பஞ்சமத சிந்த பேசும் கையவர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். என் மகன் ஒரு குற்றமும் செய்தறியாதவனாச்சு, உலக அனுபவமே தெரியாதவனாச்சு. அவன் பிறந்து வளர்ந்து எந்த இன்ப துன்பத்தையும் அனுபவிக்கவில்லையே, அதற்குள் அந்த ஆண்டவன் என் மகனை பறித்துக் கொண்டானே. நாரத மகமனர் கூறியவாறு இறந்த என் மகனுக்கு திருமணம் செய்தால்தான் அவருடைய ஆன்மா சாந்தி அடையும், அவன் சொர்க்கத்துக்கு செல்வான் என்று இறந்த பிணத்தை வைத்து அழுது கொண்டிருக்கின்றேனே. என் மகனுக்கு பெண் கொடுக்க யாரும் முன் வரவில்லையே. இறைவா,